மனிதர்களையும் வாகனங்களையும் பிரிக்க முடியாத வாழ்க்கை சூழலில் கோடை காலத்தில் வாகனங்களில் ஏற்படும் தீ விபத்துகளால் மனித உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் எப்போது அசம்பாவிதம் நேருமோ என்ற அச்சம் தவிர்க்க இயலாததாக உள்ளது. கோடை காலத்தில் வாகனங்கள் ஏன் தீப்பிடிக்கின்றன? எப்படி தடுக்கலாம் வாகன தீ விபத்துகளை? விலை மதிப்புள்ள வாகனங்களையும் விலை மதிப்பில்லா உயிர்களையும் காப்பது எப்படி? விளக்குகிறது இந்த தொகுப்பு. இருசக்கர வாகனங்களும் கார்களும் இல்லாமல் மனித வாழ்க்கை கிடையாது என்பது போல மனித வாழ்வு மோட்டாருடன் இரண்டர கலந்துள்ளது. கோடை காலங்களில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெப்பநிலையால் இருசக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் திடீரென தீப்பிடித்து எரிவது நாளிதழில் தினசரி செய்தியாக பதிவாகிறது. கோடை காலங்களில் மட்டும் கார்களும் இருசக்கர வாகனங்களும் ஏன் திடீரென தீப்பற்றி எரிகின்றன? வாகனங்களில் தீ விபத்துகளை எப்படி தவிர்க்கலாம்? வாகனங்கள் பொதுவான பயன்பாட்டை விட 5-6 மடங்கு அதிக திறன் மிக்கதாகவும் இந்திய வெப்பநிலையை விட அதிக வெப்பத்தை தாங்கும் வகையிலேயே வாகனங்கள் தயாரிக்கப்படுகின்றன என்றும் வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் கூறுகின்றன. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறேன். நாங்கள் ஒரு கார் தயாரிக்கிறோம் அப்படின்னா யூசேஜை விட ஒரு 5-6 மடங்கு அதிகமாக லோடு கொடுத்து டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் ரோட்டுக்கு அனுப்புவோம். அது ஈஸியாக அப்படி ஆகிடாது. ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல ஏன் ஆகுது அப்படின்னா அதாவது நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்போம், ஒரு மேனுவல் கொடுத்துருப்போம். ஒரு வண்டியோ எதுவும் வாங்கும்போது இப்படி தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கண்டிஷனில் யூஸ் பண்ணணும். ஒருவேளை வண்டியில் இந்த வார்னிங் வருதுன்னா அது என்னன்னு உடனே பார்க்கணும். இதை சரியாக கவனித்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த 1-2 நடக்கிற விஷயங்களும் தடுக்கப்படும். நாங்கள் இந்தியாவில் இருக்கிற டெம்பரேச்சரை விட அதிக டெம்பரேச்சர் கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் டிசைன் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லாம் டெஸ்ட் ஆகி கவர்மெண்ட்டில் ஏஆர்ஐயில் அப்ரூவ் ஆகி தான் ஒரு வெஹிக்கிள் விற்க முடியும் ரோட்டில். அதனால் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்க எஸ்ஓபியை பார்த்து, அவங்க கொடுத்துருக்க மேனுவலை பார்த்து, அந்த கண்டிஷனில் அது கொடுக்குற வார்னிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து சர்வீஸ் பண்ணி ஓட்டும்போது இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தடுக்கலாம். ஒன்று, ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஷார்ட் ஒயரிங் ப்ராப்ளத்தினால வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப ஹீட்டான கார் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா சர்வீஸ் பண்ணிவிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு போகும்போது நம்மளுக்கு ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி காரணங்களால தான் ஃபயர் ஆகுது. இது எப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபயர் இது பண்ணுறோன்னா, ஒன்று ஃபயர் ஆனவுடனே டக்குன்னு புகை வரும்போதோ இல்லை ஃபயர் ஆரம்பிக்கும் போதோ நம்ம டக்குன்னு வெளியே வந்துட்டு ஃபயர் சர்வீஸ்க்கு 101 இல்லைன்னா 112 நம்பருக்கு கால் பண்ணி சொல்லணும். இல்லை நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட வண்டியிலே எஸ்டிங்யூசர் மாதிரி தீயணைப்பான்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளே எஸ்டிங்யூசர் பண்ணி தீயை ஆரம்ப நிலையை கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம பெரும் சேதம் தவிர்க்கப்படும். பொதுவாகவே காரு வண்டி எல்லாம் ஃபயர் ஆகுது. நம்ம எலக்ட்ரிக்குன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்ம பிந்தைய டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய ஐசி இன்ஜினும் ஃபயர் ஆகிருக்கு, எலக்ட்ரிக்கும் ஃபயர் ஆகிருக்கு. இது இப்போ வரக்கூடிய மாற்றத்தினால வர எலக்ட்ரிக்னால தான் ஃபயர் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப சரியாக இருக்காது. இது ஏன் ஃபயர் ஆகுது அப்படின்னா முன்னாடி இருந்த இப்போதைக்கும் உலக வெப்பமயமாதல் ஆகுது, டெம்பரேச்சர் அதிகமாகிருச்சு. முன்னாடி இருந்த கால்நிலை மாற்றம் வேறு, இப்போ இருக்கிறது வேறு. அதனால ஓவர் ஹீட்டில் ஆகுது. நம்ம இப்போ ரோட்ல எல்லாம் நிறையா பார்க்குறோம். ரொம்ப ஒரு 20 வருஷம் முன்னாடி வண்டியெலாம் ஓட்டுறாங்க. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலநிலைக்கு டிசைன் பண்ண வண்டி. அதை இப்போ ஓட்டும்போது கண்டிப்பாக அங்கே நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதோ ஃபயர் ஆகிறதோ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. கவர்மெண்ட் கொடுத்துருக்க நார்ம்ஸ் படி, அந்த வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கவங்க நார்ம்ஸ் படி இத்தனை கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணணும், இத்தனை கிலோமீட்டரில் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், இத்தனை கிலோமீட்டரில் டயர் மாற்றணும், இத்தனை கிலோமீட்டரில் பிரேக் பேட் மாற்றணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வெளியே வர்ற நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி விற்கிற எல்லா வெஹிக்கிளுமே சேஃபான வெஹிக்கிள்.